இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை 2 வாசகங்களில் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூல் 26வது அதிகாரம் 16 முதல் 19 முடிய உள்ள திருவசனங்கள். இந்த முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் மோசே வழி இஸ்ராயல் மக்களிடம் சொல்லியது, உங்களுக்கு நான் கடவுளாக, எனக்கு நீங்கள் மக்களாக என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் அந்த உடன்படிக்கையை நீங்கள் இஸ்ராயல் மக்கள் மறந்துவிட்டு உங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப வாழ்கின்றீர்கள். இது சரியா? உங்கள் வாழ்க்கை பிரமாணிக்கம் என்ன ஆயிற்று? எனவே நீங்கள் இறைவனது முறைமைகளையும் நியமங்களையும் நிறைவேற்றுமாறு இறைவன் கட்டளையிடுகின்றார். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அந்த உடன்படிக்கையின் கட்டளைகளை நிறைவேற்றி வாழ கருத்தாய் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். எனவே இறைவன் இஸ்ராயல் மக்கள் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை 2ஆக பிரித்து, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்று 2ஆக பிரித்து சொல்லப்படுகின்றது. பழைய உடன்படிக்கை எரேமியா ஆகமம் 34வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த உடன்படிக்கை மூதாதையர்களின் உடன்படிக்கை மட்டுமல்ல, ஒவ்வொரு பிள்ளையின் உடன்படிக்கை. இறைவனை கடவுளாக மட்டுமல்ல, தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவரது பிள்ளையாக வாழ வேண்டும். ஏனென்றால் இறைவன்தான் இந்த வாழ்வை, இந்த உயிரை, இந்த விசுவாசத்தை, இந்த உலகத்தை, பெற்றோரை, நண்பர்களை, சகோதர சகோதரிகளை எல்லாவற்றையும் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார். இவ்வளவு நன்கொடைகளை பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு எவ்வளவு நன்றி உள்ள பிரமாணிக்கம் உள்ள பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதை உணர வேண்டும். உணர்வதை செயல்பாட்டில், வாழ்க்கை முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மூதாதையர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே கடைபிடித்து வாழ்ந்தார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப இறைவனையே மறந்து பிறரையே மறந்து சுயநலத்தில் வாழ்கின்றீர்கள். இது நியாயமா என்று கேட்கின்றார். எனவே பழைய உடன்படிக்கை மறந்த நீங்கள் புதிய உடன்படிக்கை, இறைமகன் இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது தந்தையே இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கின்றார் என்று சொல்லி மன்றாடியவர், இரவு உணவிலே இது எனது உடன்படிக்கை, இது என் இரத்தம், இது என் உடல் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியவர், அன்பு வாழ்க்கை வாழ அழைப்பு விடுக்கின்றவர். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய அன்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? எப்படிப்பட்ட அன்பு வாழ்க்கை? பிறருக்கு நல்லதை நினைத்து நல்லதை செய்வது, இயேசுவின் எண்ணத்தை, இயேசுவின் விருப்பத்தை, இயேசுவின் எதிர்பார்த்தலை நிறைவேற்றி வாழ்வது நம்ம ஒவ்வொருவரின் கடமை என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகின்றது. அதை போன்று 2வது வாசகம் நற்செய்தி, இயேசுவின் மலைப்பொழுவின் கொடுமுடி, இயேசுவின் மலைப்பொழுவின் நடுநாயகம் சிகரமாக இருப்பது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியானது. மற்ற குலத்தை சார்ந்த மக்களைப் போல் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் எனது பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் என்னை வாழத்தானே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், இந்த வாழ்வை கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனது வாழ்க்கையை உங்களால் பார்த்து பிரதிபலிக்க முடியாதா? அன்பு வாழ்க்கை, மனித சமுதாயத்திற்காக என்னையே சிலுவையில் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர் காலத்தில் வாழ்ந்த மக்களை மட்டுமல்ல, இன்று வாழ்கின்ற, அவரில் விசுவசித்து வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக, அடுத்தவரிடம் அன்பு கூர்வாயாக என்று சொல்லியதெல்லாம் பழைய மொழிகள், பழைய கட்டளைகள். ஆனால் அந்த பழைய கட்டளைகள், பழைய ஏற்பாட்டில் மோயிசின் வழியாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் நீதியின் அடிப்படையில் அமைந்தவைகள். அவைகளை நான் அன்பின் அடிப்படையில் மாற்றி அவைகளை முழுமைப்படுத்துகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன். அன்பின் அடிப்படையில் வாழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு விடுக்கின்ற அழைப்பு தான் அன்பு வாழ்க்கை. இந்த அன்பு என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியிலே ஸ்டோர்ஜே குடும்ப அன்பு, ஈரோஸ் ஆண் பெண் இடையே இருக்கின்ற அன்பு, ஃபீலியா நண்பர்கள் மத்தியில் இருக்கின்ற அன்பு, அகாப்பே பலன் எதிர்பாராத அன்பு, நன்மை தனம் இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கின்ற அன்பு என்று 4 வகையாக பிரிக்கின்றார்கள். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற, பயன்படுத்துகின்ற வார்த்தை அகாப்பே, பலன் எதிர்பாராத அன்பு. ஏனென்றால் நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் பலனை எதிர்பார்த்து பேசுவோம் என்றால் அல்லது செய்வோம் என்றால் நிச்சயமாக ஏமாற்றத்தை தான் பெறுவோம். ஆண்டவர் இயேசுவிற்கும் அதுதான் நிகழ்ந்தது.
எனவே பலன் எதிர்பாராமல் எதையும் பேசுவோம் செய்வோம் என்றால் ஏமாற்றம் பெற மாட்டோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறார். பலன் எதிர்பாராமல் அனைவரையும் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று. இது என்னால் முடியுமா? ஏன் முடியாது? மனிதர்களால் முடிந்ததைத்தான் இயேசு வாழ்ந்து வழி நடத்துகிறார். ஆகவே கிறிஸ்துவ அன்பு என்பது பிறருக்காக வாழ்கின்ற அன்பு, செயல் வழி வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவ அன்பு என்பது கடவுளின் அன்பு. அன்பே கடவுளாய், கடவுளே அன்பாய் இருக்கின்றார். அன்பு வாழ்க்கைதான் நிறைவான வாழ்க்கை, இயேசு வாழ்ந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்தவர்களாய் பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ அதை நான் பிறருக்கு செய்ய வேண்டும். பிறர் எனக்கு எப்பொழுதும் நல்லதையே செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றோம். அத்தகைய நன்மைகளை செய்கின்றவர்களாய், நன்மை நாயகன் இயேசுவின் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ, இயேசுவில் முடிவில்லா பேரின்பத்தை பெற தொடர்ந்து ஜெபிப்போம், வாழ்வோம். ஆமென்.